tasty Tamil foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்பவே ஈஸியான காலை டிஃபன் ரெசிபி பிரெட் ரோஸ்ட். இந்த பிரெட் ரோஸ்ட் வந்து நீங்க பசங்களுக்கு காலையில டிஃபனாவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த பிரெட் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நார்மல் ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். 180 ml பால். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலில் காய்ச்சும் போதே வந்து ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு காய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்புறமா சர்க்கரை போட்டோன்னா கரையாது சர்க்கரை, அதனால் காய்ச்சும் போதே வந்து ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்வீட் பிடிக்காதவங்க சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். ஒரு முட்டை, நெய் தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்க பால், அப்புறம் ஒரு முட்டை, முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி பாலை வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. சூடாக சேர்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து வெந்துடும், அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண வராது. பால் நல்லா ஆறிட்ட பிறகு தான் முட்டை சேர்க்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாலோட நல்லா வந்து முட்டை மிக்ஸ் ஆகிருக்கணும், கொஞ்சம் கூட தெரியக்கூடாது முட்டை இருக்கிறது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலோட. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தவாவை அடுப்பில் வச்சுட்டேன். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. தவா வந்து நல்லா சூடாயிட்ட பிறகு இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட் ஸ்லைஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா பால் முட்டை இதில் வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி மேலே வச்சுடுங்க. நெய் மேலே, தவா மேலே வச்சுடுங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், ரெண்டையுமே நம்ம வச்சாச்சு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரம் வந்து அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரம் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி கரிஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வந்து கலர் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இந்த அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இந்த சைடை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சுற்றி. நெய் பிடிக்காதவங்க வந்து நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்ல வாசனையாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பசங்க இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் வாசனை பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா பட்டர். எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்துக்காங்க, எதுவுமே சேர்க்காமல் செய்ய முடியாது. 3த்துல எதுனா சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு சைடு 1 நிமிஷம் ஆகும், ஒரு சைடு 1 நிமிஷம், 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் ரோஸ்ட்டு. அதுக்கு மேலே டைம் ஆகாது. இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் வந்து 1 நிமிஷம் போல் ஆச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான டேஸ்டான பிரெட் ரோஸ்ட் வந்து ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்பவே ஈஸியான பிரெட் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் ரோஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.